ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு மாங்காய் வச்சு நான் டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் இல்ல இது மாங்காய் சட்னி, மாங்காய் துவையல் கூட சொல்லலாம். இது இன்ஸ்டன்டா செய்யக்கூடியது. இது செய்ய நம்மளுடைய டைம் பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். ஆனா இது 10 டேஸ் வச்சு நீங்க சாப்பிடலாம். இது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது மாதா ஊட்டாத மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாங்காய் நம்ம தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடறதுக்கு, கஞ்சிக்கு, கூழுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் இப்ப கிளி மூக்கு மாங்காய் 2 மாங்காய், புளிப்பே இருக்காது இந்த மாங்காய். இந்த மாங்காய் 2 மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது லைட்டா கொஞ்சம் பழம் இருந்தா கூட ஓகே தான், இதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி 2 மாங்காய் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிட்டேன். இப்ப வாங்க இது மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். குறைன்னு அரைச்சிக்கணும். மாங்காய் போட்டாச்சு. இந்த மாதிரி பீஸ் பீஸா நறுக்கி போட்டுக்கோங்க. தோல் கூட எடுக்க வேண்டாம். இதுக்கு மாங்காவும் புளிப்பு இல்லாத மாங்காவா எடுத்துக்கோங்க. நான் இப்ப 2 மாங்காய் நல்லா சின்ன சின்னதா நறுக்கி போட்டிருக்கேன். இப்ப 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் கம்மி வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்ல 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் இப்ப 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இது காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இது ஒரு கலருக்காக மட்டும்தான். மாங்காய்க்கு ஏற்ற தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்ப இது நம்ம மிக்சியில குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி ஊத்தாதீங்க, கொஞ்சம் குறைன்னு மட்டும் அரைச்சா போதும். பாருங்க, இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல வச்சு நல்லா குறைன்னு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா தண்ணி போட்டுலாம் அரைச்சிடாதீங்க. அதனாலதான் பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே, இப்ப வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் நிறைய இருக்கட்டும். ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். நல்லா உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாம் நல்லா பொரியட்டும். ரெண்டு 3 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா போட்டுக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுக்காதீங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போதும். அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாங்காவை அதுல போட்டுக்கலாம். அந்த சூடா இருக்கிற எண்ணெயிலேயே அந்த மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அப்படியே அந்த மாங்காயில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா இழுக்கட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. சூப்பரா வாசனையா இருக்கு பாருங்க. இது நல்லா சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ எனக்கு உப்பு பத்தல, அதனால தேவையானதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்.
ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாலும் 10 நாள் ஆனாலும் இது நல்லா கெடாம இருக்கும். ஆனா தண்ணி ஒரு சொட்டு கூட நீங்க இதுல வந்து ஆட் பண்ணிட வேண்டாம். ஒரு நிமிஷம் நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் இழுத்துச்சு. வாங்க இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுட சுட சாதம், தயிர் சாதம், கஞ்சி சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்க சமைச்சு பாருங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து நீங்க தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். மாங்காய் ஊட்டாத சார் மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு வேற எதுவுமே வேண்டாம், இது மட்டும் இருந்தா போதும். அதே மாதிரி சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும் போதும் இது ரொம்ப நல்லா அருமையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதும் இது ஆறுனதும் இது அப்படியே ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிக்கலாம். கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது ஒரு 10 days ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம். தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க, கை படாமல் பார்த்துக்கோங்க. கெட்டுற போது ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க.